நிஜமாவே தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு மூன்றாம் சக்தியா அவரை பாக்குறாங்கன்றது புரியுது. அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவரா விஜய் செயல்படுவாரா அப்படின்னு பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்துமே வந்து இன்னும் இப்போ வரைக்குமே வந்து அவர் மேல விஜய் மேல வந்து அவங்களுக்கு எந்த விதமான கோபமும் காட்டல. அவங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நேரடியா போய் சந்திக்கணும் அப்படின்றது வந்து வர திங்கக்கிழமை போய் சந்திக்கிறதா சொல்லியிருக்காரு. அதுவும் செய்திகள் தான், அது இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகல. பட் அவர் ஒவ்வொரு வீட்டுக்கும் போகாம ஒட்டுமொத்தமா ஒரு இடத்துல எல்லாரையும் வர வச்சு கொடுக்கறதா செய்தி. அது எந்த அளவுக்குன்றது அஃபிஷியலா சொன்னதுதான். என்ன கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சொல்றது என்னன்னா, அது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது அந்த ஊர். அந்த ஊருக்கு போகிறதுக்கு அவரோட மக்களை பார்த்துக்கிறதுக்கும் எதுக்கு இன்னும் பர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, நேரடியாக போய் சந்திக்கலாமே அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமே. அதுதான். பட் பிரச்சனை என்னன்னா, அந்த மாதிரி இவர் இது விதமான அனுமதி வாங்காமல் இவர் நேரடியாக போனார்னா மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட்டம் வந்தாலும் போலீஸும் அரசாங்கம் என்ன சொல்லுங்கன்னா, நாங்கள் அனுமதி கொடுக்கல, எங்ககிட்ட முறையாக கேட்டிருக்கணும், கேட்கல. அப்போ இந்த மாதிரி கூட்டம் ஏதாவது அசம்பாவிதம் வந்தால் அது பொறுப்பு மொத்தமாக அவங்க பக்கம் தான் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ நம்ம எதை பண்ணுறதாலும் அனுமதி வாங்கிட்டு சட்டப்படி பண்ணலாம் அப்படின்றத அவர் நினைக்கலாம். அதுக்கான பாதிக்கப்பட்டவங்களுமே வந்துட்டு அவர் வீடியோ காலில் பேசியிருக்காரு. அவர் எப்படி பேசினாங்கன்றதுமே மக்கள்கிட்ட போய் எல்லாருமே கேட்டாங்க. அவர் வந்து ரொம்ப கண்கலங்கி பேசினாரு அப்படின்றது தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க பதிலாக. என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் கடந்து போனதே பெரும் தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இப்பயாவது அதுக்கான முறையாக போய் நேரடியாக சந்தித்து அவங்களுக்கான நிவாரணத்தை கொடுக்கறதையும் தாண்டி அவர் போய் சந்திக்கிறப்பவே அவங்களுக்கு ஒரு பெரிய அதுக்கு ஒரு நிவாரணமாக தான் இருக்கும். அதை வந்து நேரடியாக அவர் போய் கொடுத்து அந்த நிவாரணத்தை கொடுத்து அவங்க கூட ஒரு குடும்பத்தை ஒருத்தராக அவங்க நம்புற மாதிரி. எனக்கு என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்துமே வந்து இன்னும் இப்போ வரைக்குமே வந்து அவர் மேல விஜய் மேல வந்து அவங்களுக்கு எந்த விதமான கோபமும் காட்டல. அவங்க தான் குடும்பத்துல ஒருத்தரா பாக்குறாங்க. அது பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா எந்த அரசியல் தலைவருக்குமே இது வரைக்கும் கிடைக்காத ஒரு பெரும் வரம்னு நான் சொல்லுவேன், பெரும் பிளஸிங்னு சொல்லலாம். அவர் அவ்வளவு தூரத்துக்கு நம்புறாங்க. இது வரைக்கும் அவர் படங்கள் ஓடுனதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்றது வந்து இதுல ரொம்ப சிம்பிளா புரியுது. படம் நல்லா இருக்கு, நல்லா இல்ல, விஜய் நடிச்சிருக்காரு, நாங்க போறோம் அப்படின்றத வெறும் வார்த்தையில சொன்னதுக்கான பின்புலம் இவ்வளவு ஒரு அடிப்படை ஒரு ஆதாரமா மக்கள் அவரை நம்புறது வந்து பாக்குறப்போ நிஜமாவே தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு மூன்றாம் சக்தியா அவரை பாக்குறாங்கன்றது புரியுது. ஆனா அந்த அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவரா விஜய் செயல்படுவாரா அப்படின்றது வந்து இதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட இருந்து காட்ட முடியும். ஏன்னா இது வரைக்கும் அரசியல் அப்படின்றது வேற ஒரு கோணத்துல பார்த்துருப்பாங்க. பட் இதுக்கப்புறம் அவரோட அரசியலோட பாதை வந்து எவ்வளவு பொறுத்தத்துக்கு மாறும், உண்மையான அரசியல்னா என்னன்றதையுமே நிறைய பார்த்துருப்பாரு விஜய் அவர்கள். ஸோ ஆப்வியஸ்லி இதுக்கப்புறம் நம்ம பார்க்கறது, நம்ம பேசுறது, அவர் கேட்கறது எல்லாமே மக்களோட கேள்விகளுக்கு அவரோட செயல் வந்து பதிலா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன்.